Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பைசியான சுவையான கேப்சிகம் கறி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒரு பெரிய குடமிளகா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், அடுத்தது பச்சை வேறுகளில் இஞ்சி, பூண்டு, தேங்காய், அதுக்கப்புறமா சிவப்பு மிளகா. இப்போ அடுத்தது இந்த கடாய் இழுப்பு சட்டியில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பச்சை வேறுகளில் லேசாக சாட்டே பண்ணுங்க. சாட்டே பண்ண பிறகு நீங்கள் அடுத்தது 1 by 1 ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேங்காய், அதுக்கப்புறமா இந்த இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இஞ்சி ஒரு 2 பல்லு, அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 4-5, அதுக்கப்புறமா இந்த சிவப்பு மிளகா ஒரு 2 சிவப்பு மிளகா 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணுங்க. கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்ற போகிறோம். மிக்சி ஜாரில் மாற்ற பிறகு இதை கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண வைங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றின பிறகு கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண வச்ச பிறகு அதுக்கப்புறமா இந்த தக்காளி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ண பிறகு இதை நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆரஞ்சு கலர் பேஸ்ட் வரும். இந்த பேஸ்ட் தான் நம்மளுடைய கிரேவியுடைய பேஸு. இப்போ அடுத்தது இந்த எலுப்பு சட்டியில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா அடுத்தது அந்த பிளாக் பெப்பர். ஸோ உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா பிளாக் பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஸோ இதை கொஞ்சம் லேசாக சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது வெங்காயம். ஸோ யூஸ்வலாக நம்ம கிரேவிஸ்லாம் பண்ணும்போது இந்த வெங்காயத்தை கொஞ்சம் தான் வதக்குவோம். பட் இதில் இந்த கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணுங்க. இந்த கலர் நல்லா வதங்கணும் அந்த வெங்காயம். இப்போ இந்த கலர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கலர் கம்ப்ளீட்டாக மாறி ஒரு லைட் ப்ரௌன் கலராக மாறும். நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டல, ஸ்கிப் பண்ணியிருக்கேன் சம் செக்ஷன்ஸ் ஆஃப் த வீடியோவை. ஸோ இப்போ பாருங்கள், கண்டிப்பாக அது பயங்கரமாக சாஃப்டன் ஆகும். அதன் பிறகு அப்படியே லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. இதை பாருங்கள், இப்போ நீங்கள் க்ளோஸாக கவனிங்க நம்ம வீடியோவை. ஸோ இதில் இந்த வெங்காயத்துடைய கலர் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக மாறிட்டு இருக்கு பாருங்கள். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பேஸ், அதாவது நம்மளுடைய இந்த பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுங்க. ஸோ இதை ஆட் பண்ண பிறகு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதை. ஸோ அந்த வெங்காயமும் இந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ அதன் பிறகு இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் இந்த பேஸ்டுடைய பாக்கி எல்லாம் இருந்தது. ஸோ அதனால அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ண வேணாங்கிறதுக்காக அந்த அந்த வாட்டர் நம்ம இதில் ஊற்றுறோம். ஸோ பாருங்க, கொஞ்ச நேரம் கழிஞ்ச பிறகு இதனுடைய பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதன் பிறகு இது மூடி வைங்க. சரிங்களா? ஸோ மூடி வச்ச பிறகு ஒரு 2 to 3 minutes போதுங்க. 2 to 3 minutes முடிஞ்ச பிறகு நீங்கள் 1 by 1 அந்த பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணணும். என்னென்ன பவுடர்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, அடுத்தது காரப்பொடி. ஸோ காரப்பொடி உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரப்பொடி ஆட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி மிளகும் கொஞ்சம் வேணா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தனியா பொடி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் ஆட் பண்ணது கசூரி மேத்தி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த நேரத்தில் மிக இன்றியமையாத பொருள் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்பு தான். கண்டிப்பாக மறந்துடாதீங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுங்க. வேணும்னா முதல்ல கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. சரிங்களா? மூடி வச்ச பிறகு ஒரு 2 to 3 minutes நீங்கள் மூடி வச்சா போதும். ஸோ அதன் பிறகு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ இதில் லேசாக அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த தயிரை ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தயிர் நீங்கள் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த தயிர் நீங்கள் ஆட் பண்ண பிறகு இப்போ நம்ம குக் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை மீடியம் ஃப்ளேம்லையோ ஹை ஃப்ளேம்லையோ வச்சிடாதீங்க. ஏன்னா இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லையோ ஹை ஃப்ளேம்லையோ வச்சிங்கன்னா அந்த தயிர் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, ஆல்ரெடி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பாயில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் இதை பாயில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இதை செட் அசைட் பண்ணி வைங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேன்ல ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின பிறகு நம்ம அந்த குடமிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணுங்க. அதாவது ரொம்ப நீங்க இதை வேக வைக்க போறது இல்லை, லேசா சாட்டே பண்ண போறோம். அந்த கேப்சிகம் உடைய கிரன்ச்சினஸ், அந்த கிரன்ச்சி டெக்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். சரிங்களா? ஸோ லேசா எண்ணெயில போட்டு வதக்கின பிறகு ஒரு 4-5 நிமிஷம் நீங்க இதை வதக்குங்க.
ஏன்னா கொஞ்சம் சாஃப்ட்னும் ஆகணும், அதே சமயம் கிரன்ச்சியாகவும் இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவி பேஸ் ஒன்று செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ கடைசியாக தயிர் கூட ஊற்றினோமே, அதை வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து கொண்டு வாங்க. இப்போ வந்து அந்த கேப்சிகமை வந்து அதில் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த கிரேவியும் கேப்சிகமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மூடி வைங்க. மூடி வச்ச பிறகு கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த எண்ணெய் பாருங்க கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிருக்கு பாருங்க, அழகாக தெரியுது வீடியோவில். ஸோ நம்மளுடைய கேப்சிகம் கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து நான் ஆட் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரம் மசாலா ஆட் பண்ணுறேன், அப்புறமா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கேப்சிகம் மசாலா கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து பூரி சப்பாத்தி இதோட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். சுவை வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சப்ஜி மாதிரி இருக்காது. ஸோ அவ்வளோதான் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.